ஹலோ கைஸ், எல்லாரும் போகிறீங்க நார்மல் பர்சன் நீங்கள் பார்த்துக்கிறது விக்கெட் கேம் சேனல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றத வீடியோக்கில் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றி ட்ரை பண்ணுறோம். ஓகே, இனி நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன் லெஜண்ட்ஸ் அகாட்சுகி ரைசிங். அந்த கேமுடைய பகுதி 3 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின பகுதியெலாம் வந்துட்டு நருட்டோ வந்து 3 வருஷம் ஜிராயா கூட ட்ரைனிங் முடிச்சுட்டு லீஃப் வில்லேஜில் வந்துட்டு அந்த ககாஷி கூட பெல் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஷிகமாரு போய் கொஞ்சம் சேலஞ்சு பண்ணான். அவனை தட்டி உட்கார வச்சுட்டு அப்புறம் டெமாரி வந்தாங்க, அவங்களையும் தட்டி உட்கார வச்சோம். அது வரைக்கும் நிறுத்தினோம். அதுக்கு மேலே இப்போ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஓகே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, இதில் விட்டோமோ அதிலே தொடங்கியாச்சு. நம்மளை நம்மளை பார்த்தா பைத்தியாரன்னு நினச்சிட்டாங்க அவனுங்க. போய் கோழிக்கிட்டலாம் சண்டை போட வைக்கிறானுங்க. நீங்களாம் ஒரு மன வருத்தம் ஆகிடுச்சு தெரியுமா? அதை கேட்டு பார்த்ததும் கோழியெல்லாம் ரசிகனை வச்சு அடித்தா என்ன ஆச்சு கோழிக்கு? இது கோழியா இல்லை கோழியும் கிளியும் கலந்து பிறந்த ஒரு பிறப்பாங்க, என்ன கருமாந்திரனே தெரிலங்க. இதுக்கு ரசிகன் போடலாம், ஆனால் போட்டால் வந்து என்ன சொல்கிறது, ரசிகனுக்கு அசிங்கமாயிடும். அதனால தான் ரசிகன் வேணான்னு பாருங்க. அவ்வளோதான், அதுக்காடி நீ வா வீட்டுக்கு போ. இவனுங்க மெயின் பாஸ் மட்டும்தாங்க, மீதிக்கெல்லாம் ஸ்டோரி வந்து சைக்கோத்திரமாக வந்துட்டு அவனையாவது திட்டு பசங்களை கூட்டு வந்து வச்சுட்டு இருக்கானுங்க. பரவாயில்ல, அந்த காலத்தில் இப்படி ஒரு கேம் வந்து பெரிய சந்தோஷம். அவ்வளோதான். இன்னும் உயிரோடு இருக்கியா? எப்படா? அதான் போயிட்டு வா, பாய். இந்த வரந்துட்டேன் ராசா. உரடுறா அவ்வளோதான்டா. கோழி குஞ்சு ஓ, வீட்டுக்கு போ. எங்கம்மா நீ தான்டா. உரடுறா அவ்வளோதான்டா. போயிட்டு வாடா. இப்போ நீ அடுத்து நீ போயிட்டு வா. ஆட இன்னும் ஒரு அடி. போயிட்டு வா, பாய். இல்லை ரசிங்கனோட இன்னும் ஒரே அடியில் செத்துட்டான். கோழிக்கு ரசிங்கன் யூஸ் பண்ணலாம், நான் ரசிங்கனுக்கு ரசிங்கன்னு பார்க்குறேன். ஷேடோக்குள்ள யூஸ் பண்ணலாம் இருங்க. ஓ, மறுபடியும் இந்த கோழி வந்துருச்சுன்னா அப்போ வேணால் அதை ரசிகன் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இருங்க. ஏய், எங்கடா இருக்குதுங்க? நீ எங்கேருந்துடா வந்த? என்னங்க ஸ்பான் ஆகலாம்லாங்க? ஸ்பான் தான் வரானுங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடிக்க வந்துக்கிட்டே இருக்கான்ல. நான் போயிட்டு வரட்டா, போங்கடா. எத்தனை பேர் அடிக்கிறது? இன்னும் ஏறி ஏற்றிட்டு எனக்கு அவங்கள மாதிரி இன்னொரு 4 திருட்டு பசங்களை கூட்டு வந்து வச்சுருந்தா கூட பரவாயில்லைங்க. அந்த கோழி கூடலாம் என்ன சண்டை போட வைக்கிறாங்க. நருட்டோட நிலமை, வருங்காலம் ஒக்காகையோட நிலமை என்னது? இது எந்த அளவுக்கு வந்துடுச்சு? எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஒரு நல்ல அவ்வளோதான். போய்ட்டு வா, நெக்ஸ்ட் ஏரியா போகலாம். ஓகே, கட்சின்னு வருமா? வந்துட்டாங்க. அகாட்சுகி ரேசிங்கில் அகாட்சுகியை காட்டாங்க. ஓகே, டைரராக சொல்கிறாரு, நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே போகணும், ஒருச்சுமாரோட ஹைட் அவுட்டை தேடி போகிறோம் அப்படின்றாரு. ஓ, அதாவது டிரைட்டர்னால் வந்து என்ன, உளவாளி மாதிரின்னு நினைக்கிறேன். அவன் உளவாளியாக மாறிட்டே அவனுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது ஒருச்சுமாரோட இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு டைடரா. அதுதானா உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவரு. ஆனால் அவனுக்கு வந்து, அதாவது அவனுக்கு வந்து இன்னும் தெரியல, நான் வந்து அவன் மேலே இந்த ஜுட்ஸுவை வந்து யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றதே அந்த மாதிரி சொல்கிறாரு. ஓ, சாஸ்திரி வந்து அவன் மேலே ஏதோ வந்து ஜுட்ஸு யூஸ் பண்ணிருக்காருட்டுக்கு. ஓகே, ஜுஞ்சிரிக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்களாட்டுக்கு இவங்க. என்னுடைய ஜுட்ஸு, இந்த ஆர்ட்டு, என்னுடைய எல்லா ஆர்ட்டுமே வந்துட்டு கலை தானே.
அது எல்லாமே ரொம்ப நாளுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் அப்படின்றாரு. இது ஒன் டைல் ஜிஞ்சுரிக்கி. அதுக்கப்புறம் என்னுடைய கேல்குலேஷன் படி எல்லாமே இந்த பேகுக்கு தேவைப்படுது. நான் நம்புகிறேன். நீ சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்றாரு. டைடாராவுன்றாரு. யாரா நீங்கள்? ஓ, நீங்கள் வந்து அந்த கருப்பு கலரு கோட்டில் ரெட் கலரு இது என்னது மேகம் போட்டது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அக்காட்ஸ்கே தான் இருக்கணும் அப்படின்றானுங்க. யாரா நீங்கள்? நிஞ்சா 2. ஓ, அந்த பிங்கோ புக்கில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய தலைக்கு வந்து மிகப்பெரிய பவுண்டி இருக்குது அப்படின்றான். ஓகே, எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஓ, நாங்கள் கொஞ்சம் காசு செலவு பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூனரல் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். யார் இவங்களுக்கா? ரோக் நிஞ்சா, அதாவது பவுண்டிக்கு. டைடரா, இவங்களுக்கு நம்ம வந்து இந்த முட்டாள்களுக்கு வந்து நம்ம பாடம் கற்று தரணும். நான் வந்து என்னுடைய ஆர்ட்டை வந்து என்னுடைய கலையை வந்து இவனுக்காக வேஸ்ட் பண்ண முடியாது. அதாவது க்ளோன்ஸ். ஓ, இந்தமாரி ஒரு இவனுக்காக நான் இது பண்ண முடியாது, இதை மறந்துடலாம் அப்படின்றாங்க. இவனை கண்டுக்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. மதிக்கலைங்க அவனில். ஓகே, அவனுக்கு கூட சண்டை. இப்போ அக்காட்ஸ் என்னடா அவனுக்கு கூட சண்டைன்னு பார்த்தா யாரா நீங்கள்? கருப்புங்களா நீ யார்? அக்காட்ஸ்கி வச்சு ப்ளே பண்ணலான்னு நினச்சேன். ஏய், போய்ட்டு வாடா. என்னடாச்சு? ஏன் ரசிகன் வரமாட்டேங்குது? என்னவோ நான் வாழ்க்கடாது. நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நேற்றுக்கு மேட்ச்சில் ஆர்சிபி ஜெயிக்க நினச்சா அதுவும் நடக்கலை. என்ன வாழ்க்கைங்க அது? ஷேடோ ஜுட்சு மட்டும்தான் வருது, ரசிகன் வரல. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? கேமில் கிளிச்சா இல்லை இது ட்ரைனிங் மாதிரியா? டேய், பெரிய ஜாபூஸ் ஆகுது. நான் வரேன். இது 7 ஸ்வாட்ச்மேன் ஆஃப் த மிஸ்ட். ஒரு வாய் ரொம்ப வளருதாட்டுக்க. இருடா அடிக்காரா? அவ்வளோதான் போ. டாங்க ஒரு உதவும் தாவா உடஞ்சிருச்சு. இன்னும் ஒரு உதை, அவ்வளோதான், வீட்டுக்கு போ. கத்தி எடுத்துகிட்டு வராங்கடா, இருக்காருடா அவங்களாம் பார்க்க. அவனை முடிச்சு விட்டுறாரு. ஓ, லெவலப் 10வது லெவலுக்கு வந்தாச்சு. நம்மளுடைய ஒரு முக்கியமான மைல் ஸ்டோலா? ஓகே, என்னங்க ஒன்றும் வாயில் நுழைய மாட்டேங்குங்க. ஏன்னா முடிச்சு என்னடா தெரியுங்க? ஆனால் அதை ஓடுறா போடா நறுக்கோ. உடைச்ச வேற லெவலில் விட்டு தந்துட்டாங்க. டேய், எங்கடா இருக்கீங்க? நான் இன்னமும் நினச்சேங்க அக்காட்ஸ்கி வச்சு ஓகே ரைட்டு, சாசுரியை வச்சு டைடரா வச்சு ப்ளே பண்ணலான்னு நினச்சா, நீங்கள் யாரா நீங்கள் தற்குறீங்க? நம்ம லைஃப் இப்படியே போயிருமா கோபி அப்படின்னு. நியூட்ரிஷன் ப்ளீஸ். இவன் கத்தியை விட்டா எரிச்சல் ஆகுதுங்க. விட்டுட்டானே. ஏய், போடா. இவங்க நம்மளை அடிக்கவே விடக்கூடாதுங்க. பட்டு ஒன்று முடிச்சு விட்டு நான் போக வேண்டியதான். அடுத்து ஏன்டா கத்தி விட்டுக்கடாச்சுட்டீங்க? விட்டுக்கடாச்சுன்னா மெண்டல் எப்படி திரும்பி எடுத்துட்டு வருவா சைக்கோ? நான் வரேன். தெரியுமா? போடா, வளரடா விட்ற வெண்ண. இவனிங்க முடிச்சாச்சு. அக்காட்ஸ்கி வச்சு ப்ளே பண்ணலான்னு பார்த்தா நருட்டோ வச்சு மறுபடியும் ப்ளே பண்ண விட்டானுங்க.
என்ன கொடுமை சரவணன் இது அப்படின்னு. ஓகே வராங்க, அவங்களாம் போட்டு தள்ளிட்டாங்களாட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓ இவங்கெல்லாம் சாண்ட் நிஞ்சாங்க. அதாவது இந்த கருப்பு கோட்டில் சிவப்பு கலர் மேகம் போட்ட இது இவங்க கண்டிப்பாக அகாட்சுகி தான் கேப்டன் யூரா. நம்ம வந்து எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ண போகிறோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம வந்து நமக்கு ஆளுங்களை கூப்பிட்டு வரணும் இதே சீக்கிரமா அப்படின்றாங்க. என்னடாச்சு? ஓ அவருக்கு எதாவது ஆயுது கேப்டன் யூரான்னு சொல்லிட்டு செகண்ட் சாண்ட் நிஞ்சா வந்து சொல்கிறாப்புல. இது ஒன்றும் இல்லை, நான் பார்க்குறேன் இது என்னன்னு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து இது வில்லேஜுக்கு திரும்ப வில்லேஜுக்கு போய்ட்டு இதை ஒரு வாட்டி சொல்லணும் அவங்கள்ட்ட போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம குரூப்பில் அதுக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்றாரு. ஆனால் சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. யூரா கேப்டன் யூரா எங்கே போகிற? ஏன்னா அவன் பீரியட் வந்து என்னடா பண்ணுற? அடிச்சிட்டாங்க அவனை. ஓ நம்பிக்கை துரோகி. நாங்கள் உட்கா அவங்க கேப்டன் யூரா நீங்களா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மனரம் மரியாதை சார் சார்னு கூப்பிட்டான். இப்போ நீயாடா தீவிரவாதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் நாட்டுக்கு. ஓ சாஸ்திரி இவனையும் கண்ட்ரோல் பண்ணுறான் நாட்டுக்குங்க. நல்ல வேலை நீ என்ன நீ வந்து என்னை ஞாபகம் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ என்னை நான் எப்படி உங்களை மறப்பேன் லார்ட் சாசுரி அப்படின்றான் யூரா. ஓ நீ அவனை இன்னொன்று நீ வந்து ஞாபகம் வச்சிருக்கியா? ஆனால் நீ உன்னுடைய ஜுட்ஸு வந்து ஒர்த்லெஸ்ஸாக இருக்குன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வாயை மூடு, நீ நினைக்கிறியா உன்னுடைய நீ தான் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுக்கிற அப்படின்ற மாதிரி அப்படின்றாரு. ஆனால் இப்போ அவன் எல்லாத்தையும் அதாவது இப்போதைக்கு அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்துப்பான். நாம் கிளியராக போகலாம். அதாவது நம்ம வேலையை அவன் முடிச்சிட்டான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது என்னுடைய நேரம், பின்னாடி உக்காந்து நான் என்னுடைய ஷோவை வேடிக்கை பாரு மை மேன் அப்படின்றாரு. என்னுடைய மனுஷா அப்படின்னு. நான் வந்து வில்லேஜை மேலேருந்து அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்றான். அட தீவிரவாதி என்னடா இது? ஓ என்னுடைய ஆர்ட் இந்த கிரியேஷனை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். பார்க்க வெள்ளை கலர் காக்கா மாதிரி இருக்குது. போதுமா, ஒரே வாரத்தில் முடிச்சாச்சு. என்னை ரொம்ப நேரம் காக்க வைக்காத அப்படின்னு சொல்கிறான். வெள்ளை காக்காவில் பறந்து போயிடாடா நீ. காரா ஆஃப் த சாண்ட் ஜிஞ்சுரிக்கி ஆஃப் ஒன்டெயில், அதாவது ஒன்டெயில் ஜிஞ்சுரிக்கி ஷுகாக்கு அப்படிங்கிறான். அப்போ காராவுக்குள்ளே உட்காந்து இருக்கிறது வந்து ஒன்டெயில் பீஸ்ட்டு, அதோட பேர் ஷுகாக்கு. ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து உன்னை பார்க்குறேன், அதாவது உனக்காக நான் வரேன்டா அப்படின்னு சொல்கிறான். அந்த வெள்ளை காக்கா என்னடா பாலைவனத்தில் வெள்ளை காக்காங்க எப்படி காம்பினேஷன். ஓகே சாப்டர் 2 கிளியர்டு. இது தெரிஞ்சுதான் போன வீடியோ சீக்கிரம் முடிச்சு விட்டுருந்துருக்கலாம் மாட்டுக்கு. சீக்கிரமாக ஒரு அன்லாக் ஆகிட்டாரு. நியூ மிஷின்ஸு. ஓகே ஒரு சேவு, அதெல்லாம் தப்பு இல்லை. அவ்வளோதான், ஒரு சேவ் ஒன்று போட்டு விட்டு எவ்வளோ நேரம், அவ்வளோதான் சேவ் ஆகி விட்டது. வந்தாச்சுங்க. வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி போவோமே, 3வது பார்ட்டுக்கு தான். என்ன சொல்கிறீங்க, போமா? சாப்டர் 3. நருட்டோ தாங்க, நருட்டோ தான் ஹீரோ. சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க, சப்போர்ட்டே காணுமே. ஷிகமாரு நாராவே வச்சுப்போம். சப்போர்ட் எப்போ தாங்க யூஸ் ஆகுறது? சாப்டர் 3, அதாவது இந்த மணல் வந்து திரும்ப சண்டை போடுறாங்க. ஓகே வெள்ளை காக்கா என்ன காரா வெளில நிற்கிறாரு வில்லேஜ். ஓ மணல் ஷுரிக்கன் காராக்கும் டைடாராக்கும் சண்டைங்க. இந்த ஜிஞ்சிரிக்கு வந்து அவனோட சேண்டை கண்ட்ரோல் பண்ணுறான். இந்த இடம் வந்து அவனுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். முதல்ல நான் வந்து இவனை பார்க்கணும் அப்படின்றாரு. அதான் அவனை சரி கட்டணும் அந்த மாதிரி சொல்கிறாரு. என்னது இது, அதாவது என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ஜுட்சு. ஒய் சரி விடுங்க. நீ என்னுடைய ஆர்ட்டில் வந்துட்டு இதுமாரி விசித்திரமே இல்லை அப்படின்றாரு. தப்பு அப்புறம் ஒன்று பண்ணுறாங்க. கலை வந்து ஒரு மிகப்பெரிய வெடிப்பு அப்படின்றாரு. கலை வந்து வெடிப்பு அப்படின்றாங்க. என்னது அப்படிங்கிறான் காரா. வெடிச்சிச்சு
என்னடா மறந்துட்டான். ஓ அடுத்த ஒன்று வேகமாக ஒன்று அப்படின்றாரு. இவன் வந்து ஒரு விசித்திரமான வெடிப்புகளெல்லாம் உருவாக்குறான், அதை பயன்படுத்துகிறான். நான் வந்து வில்லேஜை விட்டு இவனை எட்ட கூட்டு போனோம் அப்படின்றாரு. நீ இப்போ அட்டாக் பண்ண போகிறது இல்லையா, அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ என் கூட சண்டை போடணுமா, அப்போ என் பின்னாடி வா அப்படின்னாரான். ஓகே வில்லேஜ் விட்டு அவனை தனியாக கூப்பிட்டு போகிறாங்க எட்ட. வாடா நடுப்பாளையத்துக்கு வாடா, என்னோடய ஏரியாடா அது அப்படின்னு. நாம் இங்கே என்ன பண்ணுறோம். ஓகே பேன்ஸ் ரைடராவோட இது ஐயோ வெடிக்கிறீங்க, நெஞ்சுக்குள்ளே நிற்கிறீங்க சோனா பாரியா அப்படின்னு. என்ன கருமாந்திரண்டா அது, கட்டுப்பட்டு வச்சுருச்சுங்க. ஆனால் எங்கெல்லாம் செத்துருன்னா நான் வாழ்க்கை எடுத்துருவேன். அட டைடாரா சைக்கோ, எவன்டா அவனை இங்கே எல்லாம் வைக்க சொன்னா. ஓகே மகிழ்ச்சி, ரொம்ப பெருமையாக இருக்குது ஃபேன்ஸ். இந்த ஒரு தோல்வியோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னு என்ன பிடிக்கல அப்படின்ற வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணுறோம். ஓகே ஒரு உண்மையாலுமே ஒரு சின்ன வீடியோ தான், பட் பரவாயில்ல. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பபாய். முக்கியமாக நம்ம இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலகிராம், அப்புறம் இன்னொன்று டிஸ்கார்டு, இந்த சர்வர், அந்த வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தோட லிங்க்கு வந்துட்டு நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம இதில் ஃபாலோ பண்ணிங்க. டிஸ்கார்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்லே என் கூட வந்துட்டு பேசலாம். வீடியோஸ், அதாவது இந்த ஃபன் கேம்ஸ்க்கு வீடியோவும் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு விருப்பம் தான் வாங்க. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பபாய்.